இந்த ஃபோனை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 வீக்காக நாங்கள் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதோட ரிசல்ட் அண்ட் ரிவ்யூஸ் இன்னைக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது டிசைனை பொறுத்த வச்சுக்க வேற லெவல் டிசைன் தான் சொல்றேன். சப்போஸ் நீங்க ஃப்ரண்ட் பாக்கெட்ல ஃபோன் வச்சு போனீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஐபோன் வாங்கிட்டே அப்படின்னு தான் கேட்பாங்க. ஏன்னா இதோட கேமரா பம்ப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐபோன் மாதிரியே தான் இருக்கனால மேக்ஸிமம் எல்லாமே அப்படி தான் சொல்றாங்க. அது இல்லாம பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாவே கிளாசி ஃபினிஷா இருக்கு. சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பட்ஜெட்ல இந்த மாதிரி கிளாசி ஃபினிஷ் கொடுத்தது கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸ் ஆகுது. ரெட்மி நோட் 8க்கு அப்புறம் இப்பதான் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஃபினிஷே கொடுத்துருக்காங்க. 10,000 குள்ளார பார்த்தீங்கன்னா கிளாசி ஃபினிஷ் நடுவுல ஃப்ரேம் எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்காவா இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஐபிஎஸ் எல்சிடி பேனல் கொடுத்திருக்காங்க. 90 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் பண்ணும். இந்த ரேஞ்சில டெக்னோ இன்ஃபினிக்ஸ் இவங்க தான் பாத்தீங்கன்னா 90 ஹெர்ட்ஸ் கொடுக்குறாங்க. ரியல்மில ஒரு போன் இருக்கு, பட் ஆனா இந்த அளவுக்கு ஸ்பெசிஃபிகேஷன் கிடையாது. அது வந்து பாத்தீங்கன்னா அந்த மேல நாச்சோட வரனால அவ்வளவுக்கு டிசைன் நல்லா இருக்காது. டிஸ்பிளேவும் அவ்வளவுக்கு பாக்குறதுக்கு நல்லா இருக்காது. அது மட்டும் இல்லாம 550 நெட்ஸ் பீக் பிரைட்னஸ் கொடுத்திருக்காங்க. மேக்ஸிமம் நாங்க பாத்தீங்கன்னா அவுட்டோர்ல எங்கேயாவது யூஸ் பண்ணும்போது பிரைட்னஸ் இஷ்யூஸ் எதுவுமே வந்ததில்ல. ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் பக்காவா தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் ஹெச்டி சப்போர்ட் பண்ணும். FHD ஸ்கிரீன் கொடுத்திருக்காங்க. அதாவது 1080p நம்ம வீடியோ பாத்துக்கலாம். ஃபுல் ஹெச்டி ஸ்கிரீன் கொடுத்திருக்காங்க. நம்ம யூடியூப்ல வீடியோ பாக்குறதுனால சரி, அமேசான் பிரைம், நெட்ஃபிளிக்ஸ்ல கண்டென்ட் நீங்க பாக்குறதுனால சரி பக்காவா இருக்கு. எந்தவித ப்ராப்ளமும் இல்ல. ஃபுல் ஹெச்டி கொடுத்திருக்கிறது ஒரு பெனிஃபிட் தான். தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள இருக்க சிப். இது வந்து பாத்தீங்கன்னா MediaTekல இருந்து ஹீலியோ G88 என்ற ஒரு சிப் கொடுத்திருக்காங்க. இது ஒரு 12 நானோமீட்டர் சிப் தான். இதோட ஜிபி வந்து பாத்தீங்கன்னா மாலி G52 அப்படின்ற இது கொடுத்திருக்காங்க. இந்த டே டு டே யூசேஜுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்ல. நீங்க மல்டி டாஸ்கிங் பண்றீங்க, சம்திங் நீங்க வாட்ஸ்அப்போ இல்ல நீங்க யூடியூபோ இந்த மாதிரி நார்மலா 1 டேஸ்க்கு எதுவும் பண்ணும்போது எந்த வித ப்ராப்ளமும் இல்ல. மேக்ஸிமம் ஹேங்கிங் ப்ராப்ளமும் பெருசா நோட்டீஸ் பண்ணல எதுவுமே. PUBG, Free Fire எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 2 hours 3 hours ப்ளே பண்ணுவோம். அந்த மாதிரி ப்ளே பண்ணும்போது லைட்டா ஹீட்டிங் இஷ்யூ மட்டும் தான் ஃபேஸ் பண்ணோம். மற்றபடி எந்த ப்ராப்ளமும் ஃபேஸ் பண்ணல. மேக்ஸிமம் எந்த விதமான லேக்கும் நாங்க எதுவும் நோட்டீஸ் பண்ணல. பக்காவான பெர்ஃபார்மன்ஸ் தான். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சார்ஜிங் பேட்டரி. நாங்க ஒரு நாளைக்கு 2 hours 3 hours கேம் விளையாண்டாலும் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஈவினிங் டைம் டே எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 5 to 4% சார்ஜஸ் இருக்கு. பேட்டரிக்கு எந்த நீங்க டே டு டே யூசேஜ்ல நார்மலா யூஸ் பண்ணீங்க, வாட்ஸ்அப், யூடியூப் இந்த மாதிரி ஜஸ்ட் இந்த மாதிரி பார்த்துட்டு யூஸ் பண்ணீங்கன்னா எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்திருக்காங்க. ஆனா பாக்ஸ்ல கொடுக்கிறது 22 வாட்ஸ் கொடுத்திருக்காங்க. 22 வாட்ஸ் கொடுத்திருந்தா இன்னும் நல்லா இருக்கும். 18 வாட்ஸ் ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. 1.5 மணி நேரத்துல ஃபுல் சார்ஜ் ஆயிருது. அப்போ 1.5 மணி நேரத்துல ஃபுல் சார்ஜ் ஆனாலும் ட்ரைன் ஆகிறது பாத்தீங்கன்னா ரொம்ப லேட்டா தான் ஆகுது. மற்றபடி பேட்டரியும் சார்ஜரும் செம்மையா தான் இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கேமரா. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா மெயினா 50 மெகா பிக்சல் கேமரா கொடுத்திருக்காங்க. அதோட ஆபர்ச்சர் வந்து பாத்தீங்கன்னா f1.8 கொடுத்திருக்காங்க. மேக்ஸிமம் டே லைட்லயும் சரி, நைட் மோட்லயும் சரி, மத்தபடி எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா கேமரா பக்கவா இருக்கு. அப்கமிங்ல சாம்பிள்ஸ் பார்க்கலாம். பாத்தீங்கன்னா 8 மெகா பிக்சல் ultrawide கொடுத்திருக்காங்க. அதோட ஆபர்ச்சர் வந்து பாத்தீங்கன்னா f2.2 டீசென்ட்டா இருந்துச்சு. மேக்ஸிமம் சொல்லிக்கிற அளவுக்கு எதுவும் இல்ல. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 2 மெகா பிக்சல் கொடுத்திருக்காங்க. அது சும்மா கணக்காமிக்கிறதுக்காக கொடுத்திருக்காங்க. மத்தபடி ஃப்ரண்ட் கேமரான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 8 மெகா பிக்சல் f2.1 ஆபர்ச்சர்ல கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் டீசென்ட்டா தான் இருக்கு. எந்த வித ப்ராப்ளமும் நான் அது வச்சு நோட்டீஸ் பண்ணல. அதாவது கேமரான்னு பொறுத்தீங்கன்னா ஒரு 95 மார்க் கொடுக்கலாம். மற்றபடி அந்த 5 மார்க் வந்து பாத்தீங்கன்னா நைட் டைமிங்லயும் சரி, இண்டோர்லயும் சரி அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலன்னு தான் சொல்லலாம். ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் 4128 கொடுத்திருக்காங்க. அது இல்லாம 128 plus 8GB RAM கொடுத்திருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா 4128 வேரியன்ட். மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜுக்கு எந்த ப்ராப்ளம் இல்ல. என்ன RAM வந்து பாத்தீங்கன்னா 6 plus 128 கொடுத்திருந்தாங்க, இன்னும் பெட்டரா இருந்திருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா மெமரி எக்ஸ்டென்ஷன் கொடுத்திருக்காங்க. மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா 1 to 4GB வரைக்கும் நம்ம மெமரி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் அது பண்ணும்போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்போ சரி மத்ததெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பூஸ்ட் அப் பண்ண மாதிரி தான் இருக்கு. 10,000 ரூபாய்க்கு ஒர்த்தான போன்னா கண்டிப்பா ஒர்த்தான போன் தான். கிளாசி ஃபினிஷ், ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே, 90 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட், 50 மெகா பிக்சல் கேமரான்னு அசத்தலான ஃபீச்சர்ஸ் தான் இருக்கு. கண்டிப்பா நீங்களும் வாங்குறதுனா வாங்குங்க. சப்போஸ் இதுல எனக்கு நிறைய டவுட் இருக்குன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் டவுட்ல எல்லாமே கிளியர் பண்ணி வைக்கிறேன். அவ்வளவுதான் गाइस இந்த வீடியோக்கு. மறக்காம இந்த வீடியோ புரிஞ்சுச்சுனா லைக், ஷேர், கமெண்ட் எல்லாமே பண்ணுங்க. நெக்ஸ்ட் அன்பாக்சிங்ல பார்க்கலாம். பாய்.